ஓம் ஸ்ரீ ராகவேந்திராஜ நமக. மந்திராலயத்திலிருந்து திரும்பிய அம்மன் சத்யநாதன் அவர்களுக்கு சில நாட்களுக்கு பிறகு மாங்காடு அம்மனை தரிசித்து தொடர்ந்து அங்கு சேவைகள் செய்ய ஒரு பாக்கியம் கிடைத்தது. அந்த நிலையில்தான் அவருக்கு ஒரு நண்பர் கிடைக்க, அந்த நண்பர்கள் இருவரும் சேர்ந்து அந்த கோவிலுக்கு சென்று தொடர்ந்து பூஜைகள் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த சமயத்தில் 6 வார வழிபாடு என்பது மாங்காட்டில் அனுஷ்டிக்கும் சிறப்பான வழிபாட்டு முறை. அதை அனுஷ்டிக்க இருவருமே முடிவு செய்தார்கள். முதல் வாரம் செல்லும்போது அவரது நண்பர் அனாதை நான் ஆதரிப்பாய் அம்மா என்று சொன்னதும் அதை வைத்தே ஒரு பாடலை எழுதினார். இவைகளெல்லாம் நேற்று உரையில் நாம் பார்த்தோம். வாருங்கள், தொடர்ந்து அம்மன் சத்யநாதனுக்கு ஸ்ரீ ராகவேந்திரரும் மாங்காட்டு அம்மனும் எவ்வாறு அருள் புரிந்தார்கள் என்பதை பார்ப்போம். பின்னர் வாரம் ஒன்றாக 6 வாரத்துக்கு 6 பாடல்களை எழுத ஆரம்பித்தார். அதை இருவரும் ஆலயத்தில் பாடி வந்தார்கள். எல்லோரும் இந்த பாடல்கள் எந்த புத்தகத்தில் வந்திருக்கின்றது என்று கேட்க ஆரம்பித்தார்கள். நூலாக வெளியிட்டு கொடுக்க சொன்னார்கள். ஆனால் நூல் வெளியிட வசதி இல்லாத நிலையில் என்ன செய்வது என்று புரியாமல் இருந்தார். சிறு வயதிலிருந்தே அம்மன் சத்யநாதனுக்கு இருந்த புத்தக ஆவல் இப்போது அதிகமானது. உடனே அவருக்கு தெரிந்தவர்களிடம் அவரின் எண்ணத்தை சொன்னார். அவர் அலுவலகத்துக்கு வருபவர்களை அணுகினார். 1 வார காலத்துக்குள்ளாக நூலை அச்சிடும் அளவுக்கு விளம்பரங்கள் மூலம் பணம் கிடைத்தது. மாங்காடு அம்மன் அறுவை என்னும் முதல் நூல் மலர்ந்தது. அதற்கு பின் தொடர்ந்து நூல்கள் வெளியிட துவங்கின. பிற பதிப்பகங்களின் மூலமாகவும் அவரது நூல்கள் வெளிவர ஆரம்பித்தது. ஆன்மீக நல்வழி நூல்களை எழுதி வந்த அவருக்கு நமக்கு வழிகாட்டிய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை பற்றி எழுத வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் ஏனோ தெரியவில்லை, அது தள்ளிக்கொண்டே போனது. இப்படியாக இருக்கும்போது கிராமத்தில் இருந்த அவருடைய தங்கை விஜயா ஒரு கடிதம் எழுதியிருந்தாள். அதில் அவள் ஒரு சொப்பனம் கண்டதாகவும், சொப்பனத்தில் ஒரு பெரியவர் வந்ததாகவும், ஏனம்மா உன் அண்ணா எல்லா தெய்வங்களின் மேலும் நூலை எழுதி கொண்டிருக்கின்றானே, குருராஜர் மீது ஒன்று எழுதி சொல்லக்கூடாதா என்று கேட்டதாக அவர் எழுதியிருந்தால் அந்த கடிதத்தில். உடனே ஸ்ரீ ராகவேந்திராஷ்டகம் என்ற நூலை ஏற்றி வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ராகவேந்திரனின் வரலாற்றினை சுருக்கமாக ஸ்ரீ ராகவேந்திரனின் அற்புத மகிமைகளை அடிப்படையாக வைத்து ஸ்ரீ ராகவேந்திரர் என்னும் பெயரில் ஒரு நூலை வெளியிட்டார். பின்னர் ஸ்ரீ ராகவேந்திர சோஸ்திரமாலை, ஸ்ரீ ராகவேந்திர கவசம், குருகுணஸ்தவனம், நவரத்ன மாலை என்று தொடர்ந்து நூல்களை வெளியிட ஆரம்பித்தார். அதே போல அவர் வெளியிட்ட பாடல்கள் அனைத்தும் பம்பாய் சகோதரிகள், வீரமணிதாசன், சென்னை சகோதரிகள் போன்றவர்களால் பாடப்பெற்று உலகெங்கும் ஒலித்து வருவதற்கும் ஸ்ரீ ராகவேந்திரனின் கருணையே காரணம். இதுவில்லாமல் பிருந்தாவனா என்டர்பிரைசஸ் மூலம் ஸ்ரீ ராகவேந்திரர் அருளிய பிராத சங்கல்ப கத்தியம் போன்ற கிரந்தங்களையும், ஸ்ரீ ராகவேந்திரன் மீதான ஸ்லோகங்களையும் பாலே கட்டட்டே மாதவாச்சாரியா மூலம் ஒளிநாடாவாக வெளிக்கொணர்ந்த போது பக்தர்கள் பெருத்த வரவேற்பு அளித்தார்கள். ஏனென்றால் இவையெல்லாம் இல்லத்தில் ஒலித்தாலே சுபீட்சமும் சௌபாக்கியமும் நிலவும் என்பதற்காக. உனது செயல்கள் பலருக்கும் பயன்படப் போகின்றது என்று ஸ்ரீ ராகவேந்திரர் அருளியதற்கேற்ப இப்பொழுது அவரது வாழ்க்கை புனிதமான ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கின்றது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை முழுமையான தூய்மையான பக்தியோடு வேண்டுபவர்களுக்கு எல்லா நலன்களும் வந்தடையும் என்பது உறுதியாகின்றதல்லவா? சாதாரணமாக இருந்தவர்கள் எல்லாம் பெரிய நிலைகளுக்கு ஸ்ரீ ராகவேந்திரன் அருளால் உயர்படுகின்றார்கள். குடும்பத்திற்கு பாரமாக இருந்து குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு மூட்டை தூக்கி பின்னர் கண்டக்டராக இருந்த சிவாஜிராவ் எனும் சாதாரண மனிதர் இன்றைக்கு அகில இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் என்பதையும்,
அதை கடந்து ஆங்கில படத்தில் நடித்ததன் மூலமாக உலகம் முழுதும் பிரசித்தி பெற்றவராக ஸ்ரீ ரஜினிகாந்த் விளங்குகிறார் என்றால் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அனுகிரகம்தான் அதற்கு காரணம். இது குறித்து ரஜினிகாந்த் அவர்களே வார இதழ்களில் தொடராக இதை பற்றி எழுதியிருக்கின்றார். இவையெல்லாம் எல்லோரும் அறிந்ததுதான். செல்வமும் புகழும் சேர சேர அவரிடம் இந்த தீய பழக்கங்களெல்லாம் விலகி ஓடியது. பணம் சேரும்போது தீமையும் சேரும் என்று சொல்வார்கள். ஆனால் இவரின் வாழ்க்கை அதனின்று மாறுபட்டது. யாரால் இந்த நிலைக்கு உயர்ந்தோமோ அவரின் புகழை பரப்ப வேண்டும் என்று எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிட்டுகின்றதோ அங்கெல்லாம் சுவாமிகளை பற்றி எல்லா ஜனங்களும் அறியும்படி செய்தார். எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தார் போல அவரது 100வது படமாக ஸ்ரீ ராகவேந்தர் அமைந்ததிலிருந்து அவரின் ராகவேந்திர பக்தியும் ஸ்ரீ ராகவேந்திரரால் அவர் உயர்ந்ததையும் நம்மால் உணர முடிகின்றது. இவ்வாறு யார் யார் எதை விரும்புகின்றார்களோ அது நியாயமாக இருந்தால் ஸ்ரீ ராகவேந்திரர் அதை நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார். இந்த அம்மன் சத்யநாதன் வாழ்வில் ராகவேந்திரர் அருள் புரிந்த நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். நாளைய உரையில் மந்திராலய மகாத்மியத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.